ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1.5 கப் நாட்டு சர்க்கரைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி மூழ்கிற அளவுக்கு இருந்தாவே போதும். அதனால் 1/2 கப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது லைட்டாக சூடான உடனே திரும்பவும் ஒரு தடவை அதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டு இதை கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. மிதமான தீயிலே வச்சுட்டு இது தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாவை இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு காய்ச்சி வச்சுருக்கிறதான பாகு இதில் இருத்துக்கோங்க. இந்த மாதிரி இருத்து சேர்த்துக்கோங்க. இல்லை ஏதாச்சும் சின்ன சின்ன கல் இந்த மாதிரி இருந்தால் கூட இதில் வந்துடும். இந்த மாதிரி இருத்துட்டு இது தொடர்ந்து கலந்து விட்டுகிட்டே இருங்க. மிதமான தீயில் வச்சுட்டு இது இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க. இது தொடர்ந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்களா இது கொஞ்ச நேரத்தில் நல்லா இறுக ஆரம்பிச்சிடும். நம்ம ஆல்ரெடி இதில் நெய் சேர்த்துருக்கிறதுனால இதில் ஒட்டாமலே நல்லா வரும். பாருங்கள், நல்லா இறுக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது நல்லா திரண்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா திரண்ட ஒரு கண்டிஷனில் நல்லா தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம சேர்த்துருக்கிறதான அந்த நெய்லாம் கூட லைட்டாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி திரண்டு வரும். உதிரி உதிரி அந்த மாதிரி வர கண்டிஷனில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு ஒரு கப்பில் மாற்றிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.